ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருங்க, சந்தோஷமா லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பாலியில சில இடங்களை பார்க்க போறோம். பஃப்டே, டான்ஜங், பெனவா வாட்டர் ஸ்போர்ட்ஸ். செகண்ட் பிளேஸ் நாங்கள் போன இடம் வந்து பாண்டவா பீச். அப்புறம் மூணாவது பிளேஸ் நாங்கள் போனது வந்து உலுவாட்டு டெம்பிள். இந்த 3 பிளேஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா பாலிக்கு சரியாக நைட் 8 மணிக்கு போய் சேர்ந்தோங்க. அதனால் அன்னைக்கு ஹோட்டலில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் எங்கள் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம கிளம்பி நாங்கள் போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நாங்கள் போன ஃபஸ்ட்டு இடம் டான்ஜங் பெனவா வாட்டர் ஸ்போர்ட். வாய்ப்பே இல்லைங்க, அவ்வளோ அழகான பிளேஸு. அங்கே மக்கள் வந்து அவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க. உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்து மக்கள் அங்கே கூடி அங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. விதவிதமான வாட்டர் ஸ்போர்ட்ஸ். நான் உண்மையே சொல்கிறேன், நான் வந்து அவ்வளோவா நான் டூர் போனது கிடையாது. ஸோ நாங்கள் போய் நாங்கள் பார்த்ததுல வந்து இவ்வளோ வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்கா, அது பேர் கூட எனக்கு வாயில நுழைய மாட்டேங்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது பனானா போட்டு, அப்புறம் வந்து ஃப்ளையிங் ஃபிஷ் போட்டு, அப்புறம் ஏதோ சொன்னாங்களே பேராசைலிங், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுங்க. நான் இப்போ எதிரியாச்சும் ஒன்று போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி எங்கள் வீட்டில் கேட்டேன். எங்கள் வீட்டுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, கடல்லாம் பயம், ரிவர்னா பயம். பரவாயில்ல, வந்துட்டோம். ஒரே ஒரு வாட்டர் ஸ்போர்ட் நம்ம கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி ஆகணுன்ட்டு கிளம்பி என் வீட்டை தாஜா பண்ணி நான் போனது தான் இங்கே இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பேராசைலிங். எஸ், நானும் என் பொண்ணும் அந்த பேராசைலிங் ஏறி அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணோம். உண்மையை சொல்லணும்னா எவ்வளோக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாவும் இருந்துச்சு, த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. விட்டுருவோமா, நாங்கள் மட்டும் என்ஜாய் பண்ண போதுமா? என் ஒய்ஃபையும் உள்ள ஏற்றி விட்டேன். முடியவே முடியாது, நாங்கள் டார்ச்சர் பண்ணி நீயும் போமா அப்படின்ட்டு அவங்களையும் பேராசைலிங்கில் ஏற்றி விட்டு அவங்களே என்ஜாய் பண்ணாங்க. வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு பயமே தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதுதானே வேணும், லைஃப் என்ஜாய் பண்ணோம்ல. அங்கே இருந்து நாங்கள் அடுத்த போன இடம் தான் பாண்டவா பீச். நான் என்னங்க சொல்றது, நானும் நிறைய பீச்சுக்கு போயிருக்கேன். ஆனால் இந்த பீச்சு சொல்றதுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, சொல்றதுக்கு வார்த்தைகளே வர மாட்டேங்குது. அவ்வளோ நீட்டாக, அவ்வளோ கிளீனாக, அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபுல் வீடியோஸ் என்னால் காட்ட முடியல, ஏன்னா மொபைலே மிஸ் ஆயிடுச்சு, என்னோட மொபைலு. ஸோ அதில் தான் எல்லா வீடியோஸ் இருந்துச்சு. இப்போ மேடம் ஏதோ டைலாக் பேசுறாங்க, நீங்களும் கேளுங்க. நாங்க லூசு மாதிரி வருவோம், கேமரா பார்த்து அப்படி போயிடும். லூசு மாதிரி வருவோம், கேமரா பார்த்து அப்படி மாறிடும். அங்க இருந்து பாண்டவா பீச்ல இருந்து நாங்க ஸ்ட்ரைட்டா கிளம்பி போன இடம் வந்து உலுவாட்டு டெம்பிள். ஆனா உலுவாட்டு டெம்பிள் போற வழியில இப்போ நீங்க பாக்குறது வந்து ஆந்திவே. ஒரு சைடு மலை, பெரிய மலை, அது குறைஞ்ச ரோடு போட்டிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பாண்டவா பீச், அந்த கடல். இவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்கள் டிரைவர் கேட்டுட்டே அந்த ஃபோட்டோ எடுக்கிறதா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. பட் நாங்கள் வந்து காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி போனங்காட்டிக்கு ரொம்பவும் டயர்டாக இருந்துச்சு. ப்ளஸ் அங்கே வந்து கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. ஸோ இல்லைங்க, வேணாம் சார், நம்ம வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பி போனோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கோம் இல்லைங்க, ஒரு சைடு கடல், இன்னொரு சைடு மலைன்னு சொன்னோம்ல. அப்போ அவர் கேட்டார், இங்கே ஃபோட்டோ எடுக்கிறீங்களான்னு. எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என் பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம். பட் ஒன்ஸ் அந்த ரைட் டர்ன் எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே நிப்பாட்டுங்க அப்படின்னு நாங்கள் பிரேக்கு போட வச்சு, எப்பா என்ன இடையாது, ஒரு மலையை குடைஞ்சி அழகா பண்ணியிருக்காங்க. அங்கே எத்தனை பேர் வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்க. நாங்கள் விட்டுருவோமா, நாங்களும் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். உங்களுக்காக அந்த வியூஸ் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்களா, அங்கிருந்து ஸ்ட்ரைட்டாக நாங்கள் போன பிளேஸ் உலுவாட்டு டெம்பிள். இப்போ பாருங்க, நம்ம மேடம் சின்ன மேடம், பெரிய மேடம், 2 பேருமே அந்த அந்த காஸ்டியூம், அது வந்து பாரம்பரியமான காஸ்டியூம். அதுங்க என்ன ரீசன்னா, நாம வந்து சப்போஸ் ட்ரௌசர் இல்லை வந்து எப்படி சொல்றது, ஃப்ராகு, மிடி அந்த மாதிரி போட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு லென்த்தியாக ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாங்க, ஒரு துணி. அது கட்டிக்கிறதுக்கு
இல்லை நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேண்ட் ஷர்ட் போட்டுருந்தீங்கன்னா ஒரு டவல் மாதிரி கொடுத்து கட்டிக்க சொல்கிறாங்க. அது ஒரு துணி, அது பாரம்பரியமான ட்ரெஸ். சாரி, எனக்கு சொல்ல தெரியல என்னன்ட்டு. அது வந்து கட்டிக்கணும், அது வந்து அங்கே வந்து ரொம்ப வந்து மதிக்கிறாங்க. நீங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே வரும்போது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வரணுங்கிறதுக்காக இந்த காஸ்டியூம் கொடுக்குறாங்க. நாங்களும் விரும்பி போட்டுக்கிட்டோம். என் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தா. ஏன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் தருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து இந்த கோயிலுக்கு போகும்போது நானும் போட்டே ஆவேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு வந்து துண்டு தான் கொடுத்தாங்க. இல்லை துண்டு வேணாம், எனக்கு அந்த ஃபுல் ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கி கொடுத்தாங்க. நீங்களும் பாருங்க, உளுவாட்டு டெம்பிள். நான் ஹிஸ்ட்ரி எனக்கு அந்த அளவுக்கு தெரியல, நான் இன்னும் படிக்கல, நான் பார்க்கணும். இது வந்து இந்த கோவில் வந்து கட்டுனது வந்து ராஜராஜ சோழன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஃபுல் ரிசர்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து இந்த வியூஸை நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அவர் டிரைவர் வந்து நல்ல அருமையான ஆளு. அவர் பேர் வந்து கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ண வைக்கிறேன். சார் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அவர் அதான் சொன்னார், அப்படின்னாரு. ஸோ அவர் தான் வந்து எங்கள் பிளேஸ் வந்து ஒவ்வொரு பிளேஸையும் கூட்டு போய் காட்டினாரு. ஹீ இஸ் டிரைவர் கம் கைடு. அவரே கைடு, அவரே டிரைவர். எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ அழகாக எடுத்து ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். நீங்களே பாருங்க எவ்வளோ அழகா, சான்ஸே இல்லை. இந்த இடத்துல போய் கோவில் கட்டியிருக்காங்க. அப்புறம் எங்கள் டிரைவர் சொன்னார், சாரி கைடு, அவர் ரெண்டுமே ஒரே ஆள் தான். அவர் சொன்னார் வந்து இங்கேருந்து நீங்கள் கடைசி வரைக்கும் போகணும், அந்த எண்டு வரைக்கும் போகணும். அந்த மலை முடிவு இருக்குல்லைங்க, நம்ம பார்த்தோம்ல, அந்த மலை முடிவு வரைக்கும் போகணும் அப்படின்னு. 2 பேர் தான், என் ஒய்ஃபு என் பொண்ணும். முடியவே முடியாது, அவளுக்குலாம் எல்லாம் நடக்க முடியாது. எங்களுக்கு ஆல்ரெடி பேட்டரி அவுட்டுனாங்க. நமக்கு வந்து என்னடா அது, அப்படிலாம் இருக்க முடியாது, நம்மளும் போவோம், கடைசி வரைக்கும் போய் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். சரிம்மா நான் போயிட்டு வரேன், நம்ம கைடை வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நான் தைரியமாக ஒரு கூட்டு தைரியத்தில் போக ஆரம்பிச்சிட்டேன். என்னால் கடைசி வரைக்கும் போக முடியுமான்னு தெரியல. அந்த எண்டு தெரிய பிறகு அந்த மலை எண்டு வரைக்கும் நம்ம போயிட்டு திரும்பி வரணும். சரி நான் கிளம்பிட்டேன். போகிற வழியில் அந்த வீடியோஸை கவர் பண்ணிகிட்டே போவேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டெப்ஸில் போகிறதெல்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நம்ம என்னத்தை காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து ஸ்டெப்ஸில் போகிறதுலாம் என்னங்க காட்டுறது, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுறான்னு. ஸோ வந்து டைம் கன்சியூம் தான், அதனால தான் நான் ஸ்பீடாக ஓட்டி விட்டேன். பட் அதை கட் பண்ண விரும்பலை. ஏன்னா நம்ம அந்த ஏரியாவில் நம்ம நடந்து போகும்போது அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும்ல. நான் கட் பண்ணி போட விரும்பல, அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அந்த வீடியோஸை வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். இங்கே நிறைய மங்கீஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ரிட்டர்ன் ஆகும்போது நிறையா மங்கீஸ் பார்த்தேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஏகப்பட்ட மங்கீஸ் இருக்குங்க. எங்கள் டிரைவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் மங்கீஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கி போயிருங்க, ஏன்னா நம்ம கையில் இருக்கிற பொருளை பிடிங்கிடும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கண்ணில் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா, கண்காணி போட்டிருந்தீங்கன்னா அதை பிடிங்கிட்டு போயிடும். கையில் ஹேண்ட்பேக் வச்சுருந்தா அதை பிடிங்கிட்டு போயிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் கேர்ஃபுல்லாக தான் இருந்தோம். நான் நிறையா மங்கீஸை பார்த்தேன், பட் எந்த தொந்தரவும் பண்ணலை. அவ்வளோக்கா யாரும் எந்த தொந்தரவும் பண்ணல. ஆனால் நான் சில வீடியோஸ் பார்த்துருக்கேன், பிடிங்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கேன்.
பட் நான் போன டைம்ல யாரையும் எந்த தொந்தரவு பண்ணாமல் அது வாடி பட்டுருச்சு. பட் பெரிய கூட்டமே இருக்குங்க, மங்கீஸ் கூட்டம் அவ்வளோ இருக்கு. என்னையே அறியாம என்ன ஒரு ஷாக்கு. நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டேங்க, எண்டுக்கு வந்துட்டேன். சார் கொஞ்சம் தள்ளிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. பாருங்க, இங்க இருந்து அந்த வியூஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குது. மனுஷன் செதுக்கி இருக்காங்க இங்க. எப்படிதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மலையை குறைஞ்சு ஸ்டெப்ஸை போட்டு அவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. அவ்வளவு அழகா இருக்கு. அங்கே கோயில் தெரியுதுங்களா, அந்த லாஸ்ட்ல மேலே கோயில் தெரியுது பாருங்க, அதாங்க கோயில். கீழே பாருங்க அப்படியே பால் வந்து அப்படியே பொங்கி வர மாதிரி அவ்வளோ அழகா இருக்குங்க. கீழே மணலே கிடையாது. அது என்ன ரீசனா இருக்குன்னா மலையை குறைஞ்சி அவங்க பண்ணிருக்காங்க. அதனால கீழே ஃபுல்லாக பாறையாக தான் இருக்கு. நம்ம பீச்சில் போய் மணல் பார்ப்போம் அலை அடிக்கும் போது, இங்கே மணலே கிடையாது, எல்லாமே பாறை தான் கீழே. நீங்கள் கோயில் கீழே இறங்கி போனாலும் அந்த இடத்துல பாறை மாதிரி தான் இருக்கு, இங்கே மணல் கிடையாது. பாருங்க, சாமி கும்பிட்டுக்கோங்க. உள்ள என்ன சாமி இருக்கு எனக்கு தெரியல. உருவாட்டு டெம்பிள் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். இங்க பாஷை கொஞ்சம் பிரச்சனையா இருந்துச்சு. எல்லாருமே பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் சில விஷயங்களை கேட்டா அவங்களுக்கு சொல்ல தெரியல. என்ன ரீசனுக்காக இதை வச்சிருக்கீங்க, எதுக்காக வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாலியில எங்க பார்த்தாலும் சிலைகள் தான். ஒவ்வொரு காம்பவுண்ட் வால்லையும் நிறைய சிலைகள் வச்சிருக்காங்க. அந்த சிலையோட மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா கோல்டன் கோட்டிங். அவங்க வந்து அந்த சிலைக்கு ஜுவல்ஸ்ல எல்லாத்துலயும் கோல்டு கோட் பண்ணிருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் மாதிரி கோல்டு கொடுத்துருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கோல்டு 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 கோல்டு. ஏன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக 80 to 85% வந்து ஹிந்துக்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் டிரைவர் தான் சொன்னார், முக்கால்வாசி வந்து ஹிந்துக்கள் தான் இருக்காங்கப்பா அப்படின்னாங்க. அதுக்கு உதாரணமாக நான் நிறையாவே பார்த்துட்டேன். எங்கே பார்த்தாலும் கணேசா டெம்பிள், கணேசா அந்த பிள்ளையார் சிலை, நிறையா கிருஷ்ணர் சிலை, சிவன் சிலை, இந்து சாமியோட சிலை நிறைய இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு கோயில் இருக்கு. உண்மையாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு கோயில் இருக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா நான் அதை காட்டுறேன். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்கு. அது ஏன்னு வந்து நான் கேட்டதுக்கு வந்து அதை வந்து நம்ம ஊர்ல எப்படிங்க முனியப்ப கருப்பராயன் கிராமத்துக்கு வெளியில வந்து காவல் தெய்வமா இருக்காரு, அந்த மாதிரி இவங்க வீட்டுக்கு வெளியில அந்த சாமி வந்து காவல் தெய்வமா, அந்த வீட்டுக்கு காவல் தெய்வமா இருக்காமா. ஸோ அது வந்து செக்யூரிட்டி கார்டு மாதிரி அந்த சாமி சொல்றாங்க. எங்களோட வீட்டுக்கு செக்யூரிட்டி இந்த கார்டு தான். இப்போ கருப்பராயன் அந்த மாதிரி அந்த சாமிக்கு ஒரு பேர் இருக்காமா, அவருக்கு தெரியல. இதுதான் ஒரு பயனிஸ் பீப்புள் தான் வரும். ஆனால் அவருக்கு தெரிலங்கிறாரு, அந்த சாமி பேர் என்னன்னு தெரிலங்கிறாரு. பட் கிட்டத்தட்ட ஒரு கருப்பராயன் சாமி மாதிரி. கெட்ட ஆவிகள், கெட்ட பேய் அந்த மாதிரிலாம் எதுவுமே, கெட்ட பேய்னா பேய் தானே, அதில் போய் என்னது கெட்டது. ஸோ கெட்ட ஆவிகள், பேய்கள், கெட்ட சக்திகள் உள்ள வராம இந்த சாமி வந்து பார்த்துக்குமாமா. ஸோ அதனாலதான் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவில் தாண்டி தான் நம்ம வீட்டுக்குள்ளே போகணும்.
இங்க பாருங்க, நான் சொன்னேன்ல எவ்வளவு மங்கீஸ் பாருங்க, எத்தனை குரங்கு இருக்கு பாருங்க. எப்படிதான் மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரியல. நாங்க பார்த்த வரைக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல. நான் அதை கிராஸ் பண்ணி தான் போனேன். உண்மையை சொல்ல போனா அது என்ன கிராஸ் பண்ணி நிறைய மங்கீஸ் போச்சு. இங்க அது பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இது என்ன சிலைன்னு எனக்கு தெரியல. அங்க சொல்றதுக்கு யாரும் பக்கத்துல இல்லை. பார்த்தா ராவணன் மாதிரி இருக்கா தெரியலையே. கீழே ஒரு மங்கி சிலையை வச்சிருக்காங்க, அது ஒரு குழந்தைய வச்சிருக்கிற மாதிரி, குட்டி குரங்கு வச்சுட்டு இருக்கிற மாதிரி. சரி நாங்கள் பார்த்து முடிச்சாச்சுங்க, அப்படியே கிளம்பணும். எனக்காக என் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க இவங்க பண்ற கூத்து. இதுங்க வரும் பாருங்க. இப்போ இது எக்ஸிட், என்ட்ரி ஒரு என்ட்ரன்ஸு, எக்ஸிட்டுக்கு வந்து வேற ஒரு வழி கொடுத்துருக்காங்க. நான் வாட்டிக்கு முன்னாடி போயிட்டே இருந்தேன். என்னடா சவுண்டே காணோமே, நம்ம தனியாக போகிறோமே, நம்ம வேற ரூட் இது மாதிரி போயிட்டோமா அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம டிரைவருக்கு இங்கே தமிழ் தெரியாது. நம்ம மேடம், பெரிய மேடம் சின்ன மேடம்க்கு அந்த அளவுக்கு இந்தோனேஷியனும் பயோனேஷியா தெரியாது. ஆனால் அவங்க இவர் பேச அவங்க கேட்க, அவங்க கேட்கறதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்ல, ஆஹா ஆ ஆஹாஹாஹா ஆஹாஹாஹா அப்படியே இருந்தாங்க. நான் போய் கேட்டேன், என்னம்மா கேட்டிருக்கீங்கன்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த கோயிலை பற்றி நாங்கள் ஜென்ரலாக ஒரு நாலேஜ் தெரிஞ்சுக்கிறோம், ஜென்ரல் நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. என்னத்த நாலேஜ் டெவலப் பண்ணி என்ன பண்ண போகிறோமோ, ஓகே. நாம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸு, அந்த எக்ஸ்ட்ரா அந்த கொடுத்தாங்க இல்லைங்க, அந்த பர்பிள் கலர், அதை வந்து இங்கே போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேடம் டயர்ட் ஆயிட்டாங்க. ஸோ மேடமும் அவங்களும் போய் லைட்டாக ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எஸ், நாங்கள் ஹோட்டலுக்கு போகிறோம். இன்னைக்கு டே 1 ட்ரிப் முடிஞ்சு, அதனால பாலி டே 2 ட்ரிப்புக்கு நாங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து போடுறோம் வீடியோவை. அது வரைக்கும் பபாய் ஃப்ரம் மஹி ரஞ்சனி.